ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பினால் மலர்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஆன்ம லயத்தினுள் நிலைத்து வாழ்ந்திருப்பர். ஆன்மாவின் ஆற்றல்கள் யாவும் சிவ ஆற்றல்களாய் உருமாறி இயக்கத்தின் தன்மையினை மாற்றியே அமைத்திடும். சிவலிங்க வழிபாடு புரிகின்ற ஆன்மாக்கள் தங்களது ஆன்மாவினின்று ஒளிச்சிதறல்கள் உருவாகி அதன் மூலம் ஆற்றலானது பெருகுவதனையும் உணரலாம். அனுதினமும் ஒரு சில நாழிகைகளுக்கு மனம் ஒன்றி சிவனாரை பூஜிக்க அதன் ஒளி சக்தியானது பிளவுற்று தனித்து பிரிந்து இயக்கமாய் மலர்வதனை உணர்கின்ற அன்பு மானுடர்கள் முழுநேரமும் சிவ தியானத்தில் ஈடுபட்டால் எத்தகைய ஆற்றல்கள் பெருகும் என்பதனை உணர வேண்டும். 48 தின சிவலிங்க வழிபாடு புரிகின்ற அன்பு மானுடர்கள் இறுதி 9 தினங்களுக்கு முழுமையான சிவலயத்தினில் வீற்றிருக்க வேண்டும். இயலாதவர்கள் 3 தினங்களேனும் முழுமையாய் தியானிக்க வேண்டும். கால பைரவராய் நிலைத்து யாம் அருள உள்ள தியான நிலைகளில் 5 படிநிலை ஏற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். உடலிற்கான ஆற்றல்களிலிருந்து ஆன்மாவிற்கான ஆற்றல்களை அருளும் சக்தி நிலையினை உணர்ந்திடவும், மனம் எனும் கருவியானது ஒரு மனிதனுக்கு எவ்விதம் 5 படிநிலைகளில் இயங்குகின்றது என்று உணர்ந்திடவும் யாம் அருள் புரிவோம். ஒவ்வொரு மனிதனும் பஞ்சபூத மூலக்கூறுகளை கொண்டே இயங்கிட இயலும். நில மூலக்கூறுகளை அதிகம் ஏற்பவர்கள் புற உணவுகளில் மாத்திரமே நாட்டம் கொண்டிருப்பர். நீர், காற்று போன்றவற்றை ஆற்றலாய் ஏற்கும் மனமானது பதமுறும். வெப்ப ஆகாய ஆற்றல்களை ஏற்கும் மனம் உடலினையே பூரணமாய் ஆண்டு நின்றிடும். சிற்றறிவு என்பது பேரறிவாக மலரும். சிற்றின்பங்கள் அனைத்தும் பேரின்பமாய் பூத்திடும். உதிக்க உள்ள மகா சிவராத்திரி என்பது எமது ஆற்றல்களால் பூரணமாகும். மனிதர்கள் தியானம் எனும் நிலையினை வெவ்வேறு மார்க்கங்களில் உணர்ந்திருப்பர். காலபைரவரின் மார்க்கத்தினில் உணர்ந்திட முனையுங்கள். எமது மார்க்கம் என்பது முற்றிலும் மாறுபட்டது. எவரெல்லாம் 48 தினங்கள் ஆழமாய் சிவனை ஆராதிக்கின்றனரோ அவரெல்லாம் எமது அருளினை பெற்றிடுவர். எவரெல்லாம் அகத்திய மகானின் யுகமாற்றச் செய்கைகளுக்கு உதவுகின்றனரோ அவர்கள் அனைவரும் எமது தியான மார்க்கத்தினை கற்று அறியும் பேறு பெறுவர். சிவனின் அம்சமாய் உதித்த யாம் மானுட தேகமும் ஏற்றுள்ளோம். அதன் அம்ச நிலைகளையும் அறிந்திட்டோம். அன்பு மானுடர்களே, உங்களுடைய ஆன்மாவானது 48 சிவ ஆற்றல்களாக பிரிந்தால் மாத்திரமே எமது மார்க்கமானது புலப்படும். எமது இயக்கமும் உணரப்படும். தாமரையாய் மலர்கின்ற ஆன்மாவினின்று இதழ்களாய் விரியும் சிவ ஆற்றல்களை உணருங்கள். 5ஆம் தினம் என்பது ஓர் அற்புத சிவாம்சம் தனை வெளிக்கொணரும். சதா சிவனை தொடர்ந்து சிவனாரின் ஆற்றல்களிலிருந்து வெளித்தோன்றுவது ஸ்ரீ சரபேஸ்வரர் எனும் திருமேனியாகும். ஆதி சிவனாரின் ஆன்ம ஒளி தேகம் 48 ஒளியாய் பிரிந்து நிற்கின்ற காலத்தில் சிவனை வழிபடும் அனைவரது ஆன்மாவும் அவ்வகையிலேயே ஆற்றல்களாய் பிரிபடும்.
ஸ்ரீ சரபேஸ்வர ஆற்றல்கள் யாவும் ஒவ்வொரு ஆன்மாவினையும் சூழ்கின்ற வக்ர கழிவுகளை எளிதாய் நீக்கிடும். ஸ்ரீ சரபேஸ்வரரே போற்றி என்றே துதிக்கையில் உங்களுடைய கோபங்கள், தாபங்கள், இயலாமைகள் எனப்படும் தீங்கு நிறைந்த கழிவுகள் நீக்கமடையும். மனதின் பிணிகள் நீங்கும். மனமானது ஆரோக்கியமடையும். கர்மங்களின் கழிவுகளான பய உணர்வு முற்றிலும் நீங்கும். சிவமாகிய உங்களது ஆன்மாவிலிருந்து வெளித்தோன்றும் சரபேஸ்வர சக்தி துளிகளை உணர்ந்து பூஜியுங்கள். தீயவை அழிந்து நன்மைகள் பெருகிட பிரார்த்தியுங்கள். ஆன்ம ஒளி பெருகுவதனையும் உணருங்கள். அன்பான ஆசிகள்.